ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மஹில் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான மார்னிங் டு ஆஃப்டர்நூன் விலாக் தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா குக்கிங், க்ளீனிங், ஆர்கனைசேஷன், ஷாப்பிங் இது எல்லாமே இந்த விலாகில் இருக்கும். ஸ்டில் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை இது வரைக்கும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே ஐடி கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் அதுலேயும் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதுமே நம்ம யூஸ்வலாக இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்னா ஒரு 10 to 15 டேஸாக அதை வந்து கண்டினியூ பண்ண போயிட்டோம். காலையிலே வாக்கிங், எக்ஸசைஸ் அப்படி எல்லாமே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். வர வழியிலே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் கிடச்சிது. ஒரு 2-3 கொத்து வந்து எடுத்து வச்சுட்டு ஸோ அதை வந்ததுமே வந்து இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். கீழே இருக்க லீஃப் எல்லாமே அடர்த்து எடுத்துகிட்டு இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பால் குடிக்கிறோம் இல்லையா, அந்த பாட்டில் தான். ஸோ அந்த பாட்டிலில் போட்டு அதில் லீஃபை வந்து கீழே இருக்கிறத நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு கப்பில் போட்டு 2 எண்ட்லேயுமே வச்சுருவேன். ஸோ கிச்சனில் பார்த்திங்கன்னா அங்கே எங்கேயும் ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும்போது நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போதே நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு நல்லா பிடிக்கும். ஸோ அந்த எண்ட்லேயுமே வச்சுட்டேன். ஸோ வாக்கிங், எக்ஸசைஸ் போயிட்டு வந்து கூட கொஞ்சம் ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக ஒரு கப் வந்து சுடு தண்ணி எடுத்துப்பேன். நல்லா ஊதி குடிக்கிறது அளவுக்கு நல்லா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீ. என்ன தான் நம்ம வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ரிஃப்ரெஷிங் ஆனாலும் ஒரு கப் டீ குடித்தா தான் நம்ம அன்றைக்குள்ள டே ஒரு எனர்ஜெட்டிக்காக போனது மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதுக்காக பாலும் அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மேகி தான் பண்ண போகிறேன். ஏன்னா போயிட்டு வரதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் அம்முட்டிக்கு ஸ்கூலுக்கும் அவ்வளோ நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ அதனால் குயிக்காக வந்து மேகி தான் ரெடி பண்ண முடியும். ஸோ மேகி வந்து ஹெல்த் கிடையாது, பட் வந்து மந்த்லி 1 டைம் நம்ம எடுக்கிறதுலாம் தப்பு இல்லை. ஸோ மேகி வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறவு அந்த மேகியை நல்லா பொடி பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. ஒரு 80% குக் ஆகினதுக்கப்புறம் அதுலேயே மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லையா, நான் இன்றைக்கி 2 பேக்கெட் எடுத்தேன். ஸோ 2 பேக்கெட் மசாலாவும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு குக் ஆகினதுக்கப்புறம் 90 to 95% குக் ஆகின வரைக்கும் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போதைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ நம்ம நார்மலாக மேகி பண்ணுறதுக்கும் இந்த தாளித்து கொட்டி மேகி பண்ணுறதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகி தான். அம்முட்டிக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டுட்டேன். அது கூட கொஞ்சம் பொரி இருக்குது இல்லையா, அந்த வடகமும் பொரிச்சு கொடுத்து விட்டேன். அம்முட்டிக்கு எக்ஸாம் போயிட்டுருக்குது. ஸோ 12 o'clock வந்து வீட்டுக்கு வந்துடுவா. ஸோ 12 o'clock போல் சாப்பிட்றதுக்காக தான் மேகி ஏதாவது கொடுத்துருவேன், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். ஸோ நான் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அதே கொடுத்துட்ருவேன் எக்ஸாம்னால். ஸோ வந்ததுமே அவளுக்கு வந்து லஞ்ச் சாப்பிடும் கரெக்டாக இருக்கும். ஸோ அம்முட்டியும் ஸ்கூலுக்கு அனுப்புற பிறகு பாப்புட்டிக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ் போட்டு சாதம் ரெடி பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு கேரட், பீன்ஸு, அரிசி, பருப்பு இதெல்லாம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், காயத்தூள், உப்பு போட்டு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 விசில் போட்டு எடுத்துட்டேன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். பாப்பாக்கு சாப்பிட நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இதே போல் ஒரு நாளைக்கு ஒரு லஞ்ச் ரெடி பண்ணுவேன். நான் பாப்புட்டி கொடுக்க லஞ்ச் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்போது ப்ளே ஸ்கூலுக்கு விடுறதுக்கு முன்னாடியே வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சு நானுமே கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு ரெடியாக போகிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் இருக்குது. ஸோ போயிட்டு வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணால் கூட கொஞ்சம் நமக்கு டிலே ஆகிடும். ஸோ அதில் பாப்புட்டி பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு மொபைல் கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து சாப்பிட்ருவா. ஸோ அந்த கேப்பில் நான் வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ண வந்துட்டேன். ஸோ நானுமே குளிச்சு கிளம்பி பூஜை வச்சுட்டேன். ஸோ இப்போ எப்போவுமே வந்து குளிச்சதுமே வந்து டைம் பார்க்க மாட்டேன். காலைல ஈவினிங்லாம் இல்லை, எப்போ குளிச்சு நான் வரணும். ஸோ அந்த டைமில் வந்து சாமி கும்பிட்டுருவேன். நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு வத்தி ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாலே வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். மைண்டும் ரொம்ப வந்து ஃப்ரீயாக ஒரு காமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்.
ஸோ பாப்புட்டியை ப்ளே ஸ்கூல் விடும்போது டைம் பார்த்திங்கன்னா 10:30 to 11 அந்த டைமில் தான் கொண்டு விடுவோம். அவளை விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது சின்னதாக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மிக்சிங் பவுல், கொஞ்சம் கரண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1000 rupees. 1000 rupeesக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்து 1-2 செட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. சரி, ஓகே, அவங்க வந்து பில் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து சாக்லேட் மோல்ட், கேக் மோல்டெலாம் பார்த்திங்கன்னா அதில் 8 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பேக் கூட பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி, 220. அந்த ரேட்டுக்கு ஏற்றது எனக்கு வர்த் இல்லைன்னு தான் இருக்குது. ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட் இருந்தது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதில் ஒரே ஒரு பீஸ் தான் வேறு தான் இருந்தது. நெக்ஸ்ட் மீன் வந்து அந்த செல் எடுக்கும் இல்லையா, அதெல்லாம் 35 rupees தான். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வெலை மீன்லாம் அரிசினால செல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த vlog பார்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப லென்த் ஆகிடும். கண்டிப்பாக 15 minutesக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்குமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப வெயில். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் படுத்துட்டு அம்முட்டி வந்ததுக்கப்புறம் தான் வந்து குக்கிங் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் 1 o'clock. ஸோ இன்றைக்கி வந்து அம்முட்டிக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு கால்ட்டே கேட்டிருந்தா. காலத்தை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து காலத்தை வைக்கல. ஸோ ஆஃப்டர்நூன் வச்சுக்கலானே. என்ன தான் பிரியாணி வச்சாலும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் கண்டிப்பாக அவங்க எடுத்துப்பாங்க. அதில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு ரசம் மட்டும் தான் வச்சுட்டேன். அம்முட்டிக்கு அன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் கடைசி நாள். ஸோ வந்து இனி எப்போ ஓப்பன், எப்போ ஃபீஸ் கேட்டணும், புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் எழுதி விட்டுருந்தாங்க. ஸோ ஸ்கூலில் உள்ள ஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த டைரி ரீட் பண்ணிட்டு இருந்தால் நான் அவள்கிட்ட பேசிகிட்டே வந்து வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணியிருந்தேன். ஸ்கூல்லேருந்து பெரிய ஸ்டோரியாக கொண்டு வந்திருந்தா. அவள் பேச நானும் சமைச்சிட்டே இருந்தேன். ஸோ நான் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வைப்பேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி 1 teaspoon வந்து சோம்பு ஆட் பண்ணிப்பேன். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட 2 பல் பூண்டை சதைச்சி ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டதுமே வந்து ஒரு பல்லாரி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பல்லாரியை ஆட் பண்ணிப்பேன். பல்லாரி வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வரது வரைக்கும் வதக்க விட்டுட்டு நம்ம முட்டைக்கோஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 3 times வாஷ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ அதில் வாஷ் பண்ணி முட்டைக்கோஸும் 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்க விட்டு 2 தண்ணி வந்து லைட்டாக தெளித்து உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுப்பேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ணாடி பதம் முட்டைக்கோஸை நல்லா வந்து 80% குக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஆட் பண்ணி அதுவுமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து துருவல் வந்து ஆட் பண்ணிப்பேன். தேங்காய் பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் விட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் ரொம்ப சின்னதாக தான் திருவிருந்தேன். ஸோ அதில் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க விட்டுக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து குஸ்கா மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். எம்டி பிரியாணி. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீஃப் இதெல்லாமே அந்த ஸ்பைசஸ் பேக்கெட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பல்லாரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பல்லாரி ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்க விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா வந்து வதக்க விட்டுக்கிறேன். பல்லாரி உங்களுக்கு அதிகமாக வேண்டான்னா பல்லாரி வந்து நீங்கள் ஒரு பல்லாரி எடுத்துக்கோங்க. இது நான் 2 டம்ளருக்கு 2 பல்லாரி வந்து கணக்கு எடுத்திருந்தேன். ஏன்னா பல்லாரி எனக்கு இருந்தால் பிடிக்கும், அதனால் 2 பல்லாரி எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பல்லாரி எடுத்தாலே போதும். ஏன்னா அதனால் அதிகமாக பல்லாரி சாப்பிட்டா இருக்கல உங்களுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பல்லாரி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஹார்ட் போட்டு இதுக்கு மேலே ஒரு ஹேண்ட் பேக் போல் போட்டு இங்கே ஒரு அப்படி ட்ரையாங்கிள் போட்டு இப்படி 2 W இது போட்டு சூப்பர் டன். முடி பார்த்தீங்கன்னா பாப்புட்டி வீட்டில் இல்லையா, ஸோ அதனால் போர் அடிச்சுட்டு இருந்தால் என்கிட்ட கிச்சன்லேருந்து பேசி தான் நான் சமைச்சிட்ருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கொத்து புதினா கொத்தமல்லியும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து குழைய விட்டுருங்க. தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா குழைய விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா வந்து கலர் கொடுக்கும். நான் நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி பாஸ்மதி அரிசி நல்லா ஊற போட்டுக்கோங்க. அந்த இதுலேயே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதிக்கு 1.5 டம்ளர் வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து அங்கே இங்கேன்னு பபுள்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த கேப்பில் சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க் தான், அங்கே இங்கேன்னு சிந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு அரிசியெல்லாம் பெருசாகினதுக்கப்புறம் வந்து விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இதே போல் அழுத்திக்கோங்க. எல்லாம் ஈவனாக ஆனதுக்கப்புறம் விசில் போட வேணாம். குஸ்காவை பொறுத்த வரைக்கும் விசில் போட வேண்டாம். விசிலை எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அந்த கியூப் தானே சிலிண்டர். ஸோ அம்முட்டி பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே நோட்டில் வரைஞ்சிட்டு இருந்தா. அவள் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ பேசிகிட்டு இருந்தா பார்த்தா 10 நிமிஷம் ஆகிடுச்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ரிமூவ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா உதிராக இருக்கும். லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணதுமே லைட் கிளறி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சூட்லேயே வந்து நல்லா வந்து குழஞ்சது மாதிரி ஆயிரும். ஸோ கையோடு இப்படி மாதிரி உதிராக ஆக்குறதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் போதும். நல்லா உதிராக இருக்கும். நல்லா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு காம்பினேஷனாக வந்து முட்டை தான் வந்து வேக போட்டிருந்தேன். ஸோ அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை போட்ட பிளேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை சொல்லியிருந்தேன், நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தால். ஸோ அதை வந்து அவளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவளோட ஃபேஸில் இருக்க ஹாப்பினஸ்ஸாக பாருங்கள், அவ்வளவு சந்தோஷப்பட்டா. ஸோ 2 பிளேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து எம்டியாக எதுவுமே பிக்சர் அப்படி எதுவுமே இல்லாத மாதிரி, இன்னொரு பிளேட் வந்து பிக்சர் ஓட்டின மாதிரி. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபேவரட் கலர் வந்து எல்லோ தான். ஸோ எல்லோவில் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக தான் இருந்தது. சரி ஓகே, ஒன்று ப்ளெயினு ஒன்று வந்து பிக்சர் இருக்கும்போது வாங்கினேன். இது வந்து ஒரு மாம்பழ கலர் மாதிரி உள்ள ஒரு ஸ்பூன் 1 fork இருக்கும். ஸோ 2 பேர்த்துக்குமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ 2மே ஒரே கலரில் இருந்தால் எடுத்திருப்பேன். ஆனால் வந்து ஒரே கலரில் இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிக்காது, ப்ளூ கலரும் ரெட்டும். ஸோ அதில் அந்த விட்டுட்டு எல்லோ கலர் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அம்முட்டிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகே, இனிமேல் வந்து ஒரு 10 to 15 days வந்து லீவ் இருக்குது. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணிட்டுருப்பா. இதே சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக சாப்பிடுவா இல்லையா, இல்லைன்னா சுத்தமாக சாப்பிட்றதே கிடையாது. அவளுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா மேரிகோல்டு பிஸ்கட் 24 hours கொடுத்துருந்தா நான் அந்த மாதிரி தான் சாப்பிடுவா. சாப்பாடெலாம் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஸ்பூனு, ஃபோர்க்கு, பொம்மை மாதிரி போட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பேலன்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே 30 minutes கிட்ட போயிட்டுது. ஸோ இந்த vlog இதோடைய எண்டுக்கு வருது. நெக்ஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.